நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இந்த வேதாகமத்துல 2 பெண்களுக்குரிய பேர் கொண்ட 2 அதிகாரங்கள் இருக்குது. ஒன்று ரூத்து, ஒன்று எஸ்தர். இன்னைக்கு நம்ம ரூத்தை பத்தி தான் நம்ம தியானிக்க போறோம். ஒரு குடும்பம் இருக்குது. குடும்பத்தினுடைய தலைவனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவனுடைய மனைவி பெயரு நகோமி. அவங்களுக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. ஒருத்தருடைய பேரு மக்லோன், இன்னொரு மகனுடைய பெயர் கிலியோன். இவங்க பெத்லேம் தேசத்திலிருந்து பொழப்புக்காக மோவாப் தேசத்துக்கு குடியிடுறாங்க. அங்க சந்தோஷமாக குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கொஞ்ச காலத்துல எலிமெலேக்கு இறந்துடுறாப்ல. அந்த நகோமி 2 பிள்ளைகளையும் வளர்த்து, பிள்ளைகள் வளர்ந்த உடனே 2 பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறாப்ல. ஒரு மருமகளுடைய பேர் ஓர்பால், 2வது மருமகளுடைய பேர் தான் ரூத். கொஞ்ச காலத்துல அவங்க குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த 2 பசங்களும் இறந்துடுறாப்ல. நகோமி தன்னுடைய புருஷனையும் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்து அனாதையா இருக்கும் பொழுது ரொம்ப கஷ்டப்படுறாப்ல. அப்ப அந்த மோவாப் தேசம் ரொம்ப பஞ்ச காலம் வந்துருச்சு. அதனால திருப்பி தன்னுடைய தேசமாகிய பெத்லேம் தேசத்துக்கே போகும். அங்க பெத்லேம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்குது என்று சொல்லி கேள்விப்பட்டு தன்னுடைய 2 மருமக்களையும் கூட்டிட்டு மோவாப் தேசத்திலிருந்து பெத்லேம் தேசத்துக்கு கிளம்பி போறாப்ல. போற வழியில தன்னுடைய 2 மருமகளை பார்த்து, ஏமா, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறது. நான் இனிமே என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, இனிமே என்ன மாறாள் என்று சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு கசப்பான வாழ்க்கையை கொடுத்துட்டாப்ல. உங்கள் நிமித்தம் எனக்கு விசனமாக இருக்கிறது. நான் நிறைவுளவளாக கிளம்புனேன். ஆனா இன்னைக்கு ஒன்றும் இல்லாம வெறுமையாக கர்த்தர் எனக்கு வச்சுட்டாரு. அதனால நீங்க என் கூட வராதிங்க. என் கூட வந்தீங்கன்னா நீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. அதனால நீங்க உங்க தாயார் வீட்டுக்கு போயிட்டு தாயார் பெர்மிஷனோடு நீங்க மறுமணம் செய்து குழந்தையோட சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி கேட்கிறாப்ல. ஆனா 2 மருமகளும் இல்ல நாங்க உங்க கூட வாரன்னு சொல்லி அவங்கள மாமியாரை பின்பற்றுறாங்க. அவ திருப்பி வற்புறுத்தி சொன்னதுனால அந்த ஓர்பால் என்ன சொல்றாங்கன்னா, சரி அத்தை, நீங்க சொன்ன மாதிரியே நான் என் தாயார் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாப்ல. ஆனா ரூத் போகல. தன்னுடைய மாமியாரை உறுதியாக பற்றி கொண்டா. ரூத் ஒன்னு சொன்னான். ரூத்து பைபிள்ல மொத்தம் 4 அதிகாரங்கள் தான். நான் நேரம் இல்லாதனால நான் சீக்கிரத்தில் முடிக்கிறேன். சொல்ல வேண்டிய சத்தியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரூத் மாமியாரை பத்தி என்ன சொன்னான்னா, இனிமே நீங்க என்னை விட்டு போகன்னு சொல்லி உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை இனிமே வரக்கூடாது. நீங்க எங்க போறீங்களோ, அந்த ரூத் தன்னுடைய மாமியாராகிய நகோமியை பார்த்து சொல்றாப்ல, நீங்க எங்க போறீங்களோ நான் அங்க வருவேன். நீங்க எங்க தங்குறீங்களோ நான் அந்த இடத்துல நான் தங்குவேன். இனி உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் அங்க மறிச்சீங்கன்னா நானும் அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மாமியார் பின்பற்றாப்ல. மாமியாருக்கு ஒன்றும் கிடையாதுங்கிறது ரூத்துக்கு தெரியும். மாமியார் கஷ்டப்படுற நம்மளும் போனா அங்க கஷ்டமாக இருக்குங்கிறத நல்லா அறிஞ்சிருக்கிறா. ஆனா அந்த ரூத்து அந்நிய தேவர்களை விட்டுட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவ பின்பற்றதுனால கர்த்தர் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? எந்த இடத்துல அவ வேற கதிர்களை பொறுக்கினாலோ அதே இடத்த கர்த்தர் அவருக்கு சொந்தமாக கொடுத்தார். எந்த இடத்துல அவ சுகத்தோடு வருத்தத்தோடு போனாலோ மடி நிறைய கோதுமையை கொடுத்து அவளுக்கு மறுமண போவாசுங்கிற ஒருத்தரையும் கொடுத்து அவ குடும்பத்தை ஆசீர்வதிச்சார். ஏன் ஆசீர்வதிச்சாரு? அவ தன்னுடைய தகப்பனையும் தன்னுடைய தாயையும் தன்னுடைய தெய்வத்தையும் தன்னுடைய ஜனத்தையும் இனத்தையும் விட்டுட்டு இஸ்ரவேல் தேவனை பின்பற்றினாப்ல. இஸ்ரவேல் தேவனின் கர்த்தராகிய நம்பினாப்ல. அதனால கர்த்தர் அவளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றைக்கு அவளும் ஓர்பால் மாதிரி பின் வாங்கியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த வேதாகமத்தில் அவளுடைய பேர் இடம் பெற்றிருக்காது. அவ மாமியாருக்கு கீழ்ப்படிந்ததுனால, தேவனை பின்பற்றினதுனால, கர்த்தர் மேல விசுவாசமா வைத்ததுனால அவளுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ரூத்து தான், அந்த ரூத்துக்குரிய கொள்ளு பேரன் தான் தாவீது. அந்த தாவீது சந்ததியில பிறந்தது தான் இந்த இயேசு கிறிஸ்து. ரூத்து மொத்தமே 4 அதிகாரம் தான் இருக்குது. அந்த 4 அதிகாரத்தை நல்லா படிங்க, கர்த்தர் உங்களோட பேசுவார். இன்றைக்கு மாமியார் மருமகளுக்குரிய உறவுன்னா எப்படிங்கிறத அந்த ரூத்தும் நகோமியும் நமக்கு முன் கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம மாமியாருடைய மருமகளுடைய உறவு எப்படி இருக்குது? இந்த ரூத்து மாதிரி நகோமி மாதிரி நம்ம இருக்கிறோமா? வேதாகமத்தை நம்ம கையில வச்சிருக்கிறோம், வேதாகமத்தை வாசிக்கிறோம். அந்த ரூத்து மாதிரி மாமியாருக்கு கீழ்ப்படுகிறோமா?
அந்த ரூத்து மாதிரி கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிக்கிறோமா, கர்த்தர் மேல விசுவாசமா இருக்கிறோமா, அது நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். அது உங்களுக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். நம்ம மாமியாருக்கு மாமியாருக்கு நம்ம மரியாதை கொடுக்கிறோமா, அதே மாதிரி மாமியாரும் மருமகளை மகள் மாதிரி நடத்துறவாங்கிறது அது உங்களுக்கும் கர்த்தருக்கு தான் தெரியும். அதை நீங்க தான் சிந்தித்துக் கொள்ளணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.